இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணை திட்டிடுமேன்னு கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதானே? ஒரு ஃபோன் பண்ணி சாரி கேட்டா சரியா போச்சு. ஹே, நல்ல ஐடியா இல்ல? போடா, இப்பயே பண்ணிடு. மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்ல, அட்லீஸ்ட் போற இடத்துலயாவது. ஓகேடா. சாரிங்க, தொந்தரவுக்கு மன்னிக்கணும். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பேசலாமா? டேய், எதுக்குடா இப்படி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற? நீ அடங்கவே மாட்டியா? நான் அவ்ளோ திட்ற, ரோஷமே வராதா உனக்கெல்லாம்? மானம் கெட்டவனாடா நீ? ஹலோ, ஒரே ஒரு நிமிஷம். நான் சொல்ல போற விஷயத்தை கொஞ்சம் கேளுங்க. கோவப்படாதீங்க ப்ளீஸ். நீ சொல்லி நான் எதுக்குடா கேட்கணும்? ஏங்க, நீங்க திட்டுறத நான் கேட்டுக்கிறேன்ல, அதே மாதிரி ஒரு 2 minutes நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். சத்தியமா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நோ ப்ராப்ளம், தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னால நான் சொல்றத கேளுங்க. நான் பேசுனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கோபம் போகலன்னா நீங்க எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நேர்ல கூட வந்து அடிங்க, நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன். என்னடா பேசணும் உனக்கு? சின்னதா ஒரே ஒரு தவறு நடந்துருச்சுங்க. ஆக்சுவலா நான் கால் பண்ணது வேற ஒரு ஆளுக்கு. என் தங்கச்சியை மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கறதுக்கு பண உதவி கேட்டு பரந்தாமன் ஒருத்தருக்கு தான் நான் கால் பண்ணேன். இத நான் நம்பணுமா? ப்ளீஸ் முழுசா என்ன சொல்ல விடுங்க. சொல்லி தொலை. அவர் நம்பரை என் ஃப்ரெண்டு தாங்க கொடுத்தான். நம்பரோட கடைசியில 254ன்னு போடுறதுக்கு பதிலா உங்களோட நம்பர் 554 நான் தாங்க மாத்தி போட்டுட்டேன். அது உங்க நம்பருங்க, அதனாலதான் திரும்ப திரும்ப தவறுதலா கால் உங்களுக்கே வருது. ஒரு தடவைனா ஓகே, முதல் தடவை போட்டப்பவே ராங் நம்பர்னு தெரிஞ்சிடுச்சுல, திரும்ப ஏன் பண்ண? இல்லங்க, நான் நம்பரை மாத்தி போட்ட விஷயமே என் ஃப்ரெண்டு சொல்லி இப்பதாங்க எனக்கே தெரியும். இது அப்பவே பண்ணிருக்கலாமே. நைட்டே உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா இவ்ளோ பிரச்சனை இருக்காதுல்ல. நான் அப்பவே ட்ரை பண்ணங்க, அவன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நான் யாரையும் இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணதே இல்லைங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். உண்மையாவே இதுதான் நடந்ததா இல்ல புதுசா ஒரு கதையை கண்டுபிடிச்சு டிராமா பண்றியா? சத்தியமா இதாங்க உண்மை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இப்ப நான் அவரை பார்க்க தாங்க போய்கிட்டு இருக்கேன். நேர்ல வேணா நீங்களே வாங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிரும். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வேலை இருக்கு, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. பரவாயில்லைங்க, நான் சொன்னதை நீங்க நம்பினா எனக்கு அதுவே போதும். நான் என்னதான் காரணம் சொன்னாலும் தப்பு முழுக்க என் மேல தாங்க. அதுக்காக நான் மனப்பூர்வமா சாரி கேட்டுக்கிறேங்க. ஐ அம் ரியலி சாரிங்க. இட்ஸ் ஓகே. ஆனா இனிமேலாவது கரெக்டான நம்பருக்கு தான் ஃபோன் பண்றோமான்னு பார்த்து பண்ணுங்க. கண்டிப்பாங்க. 1 செகண்ட், என் நம்பரை இப்பவே டெலீட் பண்ணுங்க. ஷூராங்க, நான் இப்பவே டெலீட் பண்ணிடுறேன். இனிமே உங்களுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஐ ஸ்வேர். ஓகே, போனை வைங்க. என்னடா பேசிட்டியா? பேசிட்டேன்டா. ஒரு வழியா எப்படியோ புரிஞ்சுக்கிட்டா. இப்ப நீ ரிலாக்ஸ் ஆயிட்டில்ல? சரி, அவரை போய் பார்க்கலாம்ல? பார்க்கலாம்டா. மனசுக்கு இப்பதான்டா நிறைவா இருக்கு. போற வேலை நல்லபடியா முடியும்னு நம்புறேன். கண்டிப்பாடா, கிளம்பு, லேட் ஆயிர போகுது. சரிடா, நான் வரேன். உன் கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? சாரிங்க. என்னது சாரி? கை வைக்காத. பக்கத்துல வண்டி இருக்கிறது தெரியாம கிறுக்க மாதிரி இடிச்சு தள்ளிருக்க. ஏங்க, யாராவது வேணும்னு இப்படி பண்ணுவாங்களா? நீ வேணும் தான் அடிச்சிருப்ப. என் வண்டியை தெரிஞ்சுதானே தள்ளி விட்டுருப்ப. ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்ன மரியாதை? எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்க. அறிவில உனக்கு? இந்த பாருங்க, பொண்ணாச்சின்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. இல்லனா என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? சொல்றா, என்ன பண்ணுவ? இந்த பாருங்க, வாடா போடான்லாம் பேசாதீங்க, நல்லா இருக்காது. இப்பதான்டா ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணா? உனக்கும் பொண்ணுக்கு ராசியே இல்லடா. என்னடா 2 பேரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? கலாய்க்கலாம் இல்லைங்க, உண்மையை தான் சொல்றேன். என்னதான் உண்மையா சொல்ற? ஏய், கோவப்படாதடி, ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. ஏய், இவன் ஏற்கனவே வீட்ல வந்து ரகல பண்ணிருக்கான்டி, இப்போ வேணும் தான் பண்ணிருக்கான். ஹலோ, இப்போ என்ன பிரச்சனை? உன் வண்டி கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, அவ்வளவுதானே? நான் பைசா தரேன், சரி பண்ணிக்க. இந்த அப்படி. ஹலோ, என்ன விளையாடுறியா? 500 ரூபாய் கொடுக்குற, இதுக்கு எவ்வளவு செலவாகும்னே தெரியல. 5000 10,000 ஆச்சுன்னா நான் எங்க போறது? என்னது 10,000 ரூபாய் கேட்பாங்களா? என்ன காமெடி பண்றியா?
இந்த ஓட்ட வண்டியை வித்தா கூட 10,000 ரூபாய் தேராது. ஹே, என் வண்டிய பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான். ஓவரா சவுண்ட் விடாத. என்னால ஆன டேமேஜ நானே சரி பண்ணி கொடுக்கறேன். ஓகே தானே? முதல்ல சரி பண்ணி கொடு, இல்லனா உன்னை விடவே மாட்டேன். சீன் போட்டது போதும். முதல்ல வண்டி எடு. எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சு வண்டியை சரி பண்ணி தரேன். யுகி, உனக்கு வேற கமிட்மெண்ட் இருக்குடா. டேய், வேற வழி இல்லடா. முதல்ல இந்த ஓட்ட வாயை அடைக்கணும்டா. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். முறைச்சது போதும், கிளம்புங்க. ஹே, பைக். ஆ ஆ. ச்சே. ஹே, இது புடி. நீங்க முன்னாடி போங்க. எங்க? முன்னாடி எங்களை போக விட்டு பின்னாடி நீங்க எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறீங்களா? நீங்க முதல்ல போங்க. ச்சே, தலை எடுத்துறா. உட்காரு வாடி. ஹே, இருடி. உனக்கு என்னடி அவசரம்? எப்ப பார்த்தாலும் மாயா மாயா மாயா, இது ஒண்ணுதான் தெரியுமா? வேற எதுவும் பேசவே மாட்டியாடா? அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு, வேற எதுவுமே பேச தோணல. எப்படிடா இந்த லவ் வந்தா எல்லாரும் லூஸ் ஆயிடுவாங்களோ? அதை ஏன் என்கிட்ட கேக்குற? வருங்காலம் லூஸ் ஆக போறானே, அவன்கிட்ட கேளு. ஆமாண்டா, லூசுன்னே வச்சுக்கேன். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு நானும் மாயா மீட் பண்ண போறோம். அந்த டென்ஷன் இருக்காதா எனக்கு? மீட் பண்ண போறியா? என்னடா பேசுற? அதாம்மா தெரியல. அவளை எப்படி ரிசீவ் பண்றது, என்ன பேசுறது, எப்படி பேச போறோம், ஒண்ணுமே புரியல. அட பாவி, இப்படியே நீ குழப்பத்தோட போனனா அவ தலையை பிச்சுட்டு ஓடிடுவா. அப்படிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. நான் ஏதாவது டென்ஷன்ல பேசி அதுக்கு அவ சிரிச்சிடக்கூடாது. அவ முன்னாடி ஒரு கெத்தா இருக்கணும். டேய், சண்டையில தான்டா கெத்தா இருக்கணும், லவ்ல ரொமான்ஸா இருக்கணும். அதான்டா, அதேதான் எனக்கு வரல. அதேதான். ஏய், நல்லா ட்ரை பண்ணு மச்சான். ரொமான்ஸ்ங்கிறது வாந்தி மாதிரி, முயற்சி பண்ணா தானா வரும். சாரி மச்சான், கோச்சுக்காத. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. விவரம் இல்லனா லவ் பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. டீ பாயில ஆபாயில போட்டா நாரிடும். போடா கூமுட்ட. இதுக்காடா நான் உன்னை கூப்பிட்டேன்? ஏய், வாத்து முட்டை. வேற எது கூப்பிட்ட? எனக்கு எப்படியாவது மாயாவை இம்ப்ரெஸ் பண்ணும். நான் பேசுறதை கேட்டு இவனை மாதிரி ஒருத்தன் கிடைக்காதான் நான் அப்படியே மயங்கணும். ஏய், அதுக்கு பேசவே வேணாமே. முகத்துல ஸ்ப்ரே அடி, ஈஸியா மயங்கிடுவா. ஏய், விளையாடாத. எனக்கு லவர் கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது. உனக்கு அது வராதுடா. ஏய் ப்ளீஸ், என் நிலைமையை புரிஞ்சுட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். ஓகே ஓகே, இவ்வளவு தூரம் நீ கெஞ்சி பிச்சை எடுக்கிறதா? பிச்சையா? ஆமாண்டா, இது அறிவு பிச்சை. நான் சொல்றபடி கேட்டா நீ ஓரளவுக்கு தேறிடுவ. என்ன சொல்லு. ஒரு பையன் ஒரு பொண்ண லவ் பண்றானா, அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறானா, ரெண்டு விஷயம் இருக்க கூடாது. ஒண்ணு கூச்சம், இன்னொன்னு அறிவு. ஓ, யூ கேரியன். நீ இப்படி தத்தியா இருக்கனாலதான் இவன் கூட உன்னை ஓட்டுறான். இத பாரு, பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றது பெரிய விஷயமே இல்ல. நீதான் என் உயிரு, நீதான் என் டார்லிங், நீதான் என் தேவதை அப்படின்னு சொன்னாலே பாதி விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் ஞாபகமாவே இருக்கும். சாப்பிடவே தோணல, கனவுல கூட நீதான் வரேன்னு சொன்னா குடத்தை போட்டு குப்புற விழுந்துருவாங்க. ஏய், நான் கரெக்டா தானப்பா சொன்னேன்? உனக்கு இருக்கிறது வாய் இல்லடா, வாய்க்கா. மீதிய நீயே சொல்லு. ஓகே மச்சான், கீழே விழுந்தாலும் பிளான் பண்ணி தான் விழணும். நம்ம காலை நம்மளே தட்டி விட்ட மாதிரி இருக்கணும். டேய், விஷயத்துக்கு வாடா. வரேன்டா. நிஷா சொன்ன மாதிரி பொண்ணுங்களை புகழ்ந்து பேசினா விழுந்துருவாளுங்க. ஆனா படபடன்னு எதையும் செஞ்சிடக்கூடாது. முதல்ல ரிஹர்சல் அவசியம் மச்சான். 1க்கு 4 வாட்டி நாமளே பேசி பாத்துக்கணும். வசதி இருந்தா வாடகைக்கு ஒரு லவரை பிடிச்சி அவங்க கூட ரிஹர்சல் பாத்துக்கலாம். டேய், இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல. ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணி சரியா வந்துச்சுன்னா பதட்டப்படாம பேசலாம்ல. கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கணும் மச்சான். தேங்க்ஸ்டா. வாழ்த்துக்கள். இப்பவே நான் அதை ட்ரை பண்றேன். எஸ், வா வா. ஏய், என்னடா? வா, உட்கார் 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 உட்கார். என்னடா பண்ற? ஏய், இன்னுமா புரியல? அவன் உன்னை வச்சு ரிஹர்சல் பாக்குறான். அடப்பாவி, அதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்னால முடியாது. கொஞ்சம் கோஆபரேட் பண்ண. ஓகே, இப்போ நீதான் மாயா. எனக்காக ஒரு நல்ல பிளசண்டான இடத்துல காத்துட்டு இருக்க. உன் முகத்துல ஒரு வெக்கம் இருக்கு. நான் எப்போ வருவேன்னு ஆர்வமா எதிர்பார்க்கறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை பார்க்க நான் வருவேன். பொக்கே கொடுப்பேன், ரொமான்ஸா பேசுவேன். நீ வெக்கப்படணும், நான் சந்தோஷப்படணும். ஓகே மச்சான், ஆரம்பமே அமக்கலாம் மச்சான். ஏய், ஹாய் டார்லிங், திஸ் இஸ் ஃபார் யூ. என்னடா இது? பொக்கே. இது பொக்கேவா? மொக்க ஃபிகர் நீயே மாயா ஆகும்போது இந்த யானை பொக்கே ஆகாதா? டேய், லாஜிக்டா. ஏய், ஏய், ரிஹர்சல் தானே, யானையோ போனியோ கொடுத்தா வாங்கி கோஆபரேட் பண்ண வேண்டியதானே. இத தூக்கி போடுறா. நீ சும்மாவே பேசு, அதுவே நல்லா இருக்கும். திரும்ப ட்ரை பண்ணலாம். ஓகே, ஏய், இன்னொரு தடவை ப்ளீஸ். மாயா, மை டார்லிங், உன்னை பார்க்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நீ எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி.
எனக்காகவே பிறந்த தேவதை. ஐயோ மச்சான், ஆர்டிபிஷியலா இருக்குதுடா. டேய் அடங்கடா, கோப்பா சரியா வரும். மாயா, உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு வார்த்தையில சொன்னா புரியாது. ஹார்ட்ல, போன்ல, பிளட்ல எல்லாத்துலயும் நீ தான் இருக்க. உன்னை ஒரு நாள் பார்க்காட்டி எனக்கு செத்துறலாம் போல இருக்கும். ஏன்னா நீ அவ்வளோ அழகு. உன் அழக சொல்ல வார்த்தை கிடையாது. உன்னோட ஒப்பிட்டா இந்த பூ அழகில்ல, அந்த நிலா அழகில்ல, பறக்கிற பட்டாம்பூச்சி அது கூட அழகில்ல. இந்த உலகத்திலே நீ தான் பேரழகி, பேரழகி, பேரழகி. நீ மட்டும் என் பக்கத்தில் இருந்தா சாப்பாடு, தூக்கம் எதுவுமே வேணாம். உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நம்ம குழந்தைங்க. அதான் என் ஆசை. இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் ஒய்ஃப். எத்தனை முறை பிறந்தாலும் உன்னோட இருக்கணும். உன்னோட 100 வருஷம் வாழணும். இருந்தாலும் செத்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும் நரகமாக இருந்தாலும் எப்பவும் லவ் பண்ணிகிட்டே இருப்போம். உனக்கும் எனக்கும் ஒரே உயிர், ஒரே உடல், ஒரே இதயம், ஒரே கல்லறை. அதில் உன் பேரோ என் பேரோ இருக்காது. காதல் அந்த பேர் தான் இருக்கும். காதல் நம்மளை வாழ வைக்கும். காதலை நம்ம வாழ வைப்போம். உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற மாயா. என் காதலை நீ ஏற்றுக்கிட்டே ஆகணும். என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு ப்ளீஸ். ஐ லவ் யூன்னு சொல்லு ப்ளீஸ் மாயா, ப்ளீஸ் ப்ளீஸ் மாயா, ஐ லவ் யூன்னு சொல்லு. அம்மாடா. ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லு. என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. என்னை ஏத்துக்க. அம்மாடா. அம்மாவா? ஓகே, இப்ப நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சல. இதே எமோஷனோட கரெக்டா பேசிட்டோம்னா கல்ச்சரல்ஸ்ல நம்ம தான் வின் பண்றோம். பிரகாஷ், என்னப்பா நடக்குதுங்க? இந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ, என்னை ஏத்துக்க, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு அது ஒண்ணும் இல்லம்மா, நாங்க படிச்ச காலேஜ்ல கல்ச்சரல்ஸ் வர போகுது. அதுல ஓல்டு ஸ்டூடெண்ட்ங்கிற முறையில நாங்களும் இப்ப கலந்துக்கிறோம். அதுல பாட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் டிராமா கூட பண்ணுவாங்கம்மா. நாங்க டிராமா தான் பண்றோம். இப்போ அதுக்கான ரிகர்சல் தான் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமாம்மா, இதுல எப்படியும் வின் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீ வின் பண்ணுவ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? எழுந்துடுறா, நல்லாரு நல்லாரு, எழுந்துரு. சரி சரி, நீங்க ரிகர்சல் பாத்துக்கங்க. அம்மாடி, ஏதாவது ஜூஸ் கொண்டு வரட்டுமா? இல்லம்மா, எதுவும் வேணாம். வேணாமா? சரிம்மா, நீங்க பாத்துக்கங்க, நீங்க பாத்துக்கங்க. எப்படி என்னோட நடிப்பு? உண்மையிலே நீ நடிகண்டா. தோசையை என்னமா திருப்பி போட்ட. விடுறா விடுறா, இதுக்கு பேர் தான்டா சீனு. டேய், காதலுக்கு இவ்வளவு பவர் இருக்காடா? வந்த ஆபத்தை அசால்ட்டா ஊதி தள்ளிட்டான். அதுதான்டா காதல். நீயும் காதலித்து வார். பொய் சொல்ல வரும், பித்தலாட்டம் பண்ண வரும், நடிக்க வரும், ஊதாரித்தனம் பண்ணுவாய். அடேங்கப்பா, போதுடா சாமி. அண்ணே, வாங்க தம்பி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? எங்கண்ணே, எனக்கு நேரமே சரியில்லை. ஏற்கனவே பல பிரச்சனை. இப்ப புதுசா இதுல வேற மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லண்ணே, என் வண்டி எடுக்கும்போது இந்த வண்டியில அடிச்சுட்டா ஃப்ரண்ட்ல டேமேஜ் ஆயிடுச்சு. கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்க. பாக்குறேன். அண்ணா, வண்டியில என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்குன்னு கொஞ்சம் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு சொல்லுங்க. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுண்ணே. எனக்கு அவசரமா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கு. நடுவுல இது வேற. அவன் என்ன சொல்றான் பாத்தியா? அவசரமா வேலை இருக்கான். அப்போ நம்ம மட்டும் வெட்டியாவா இருக்கோம்? சைலண்டா ரெடி, வம்பு வளர்க்காத. இண்டிகேட்டர் ப்ராப்ளமா இருக்கு, அதை மாத்தணும். மட்கார்டு அடி வாங்கி இருக்கு, அதை டிங்கரிங் பார்த்து பெயிண்டிங் பண்ணணும். அப்புறம் பேரிகார்டு பெண்டா இருக்கு, அதை மாத்த வேணாம், சரி பண்ணிக்கலாம். ஓகேண்ணே, அவ்வளவுதானே? வேற எதுவும் போயிருக்கா? அவ்வளவுதான் தம்பி, இதை சரி பண்ணா வண்டி பக்காவாயிரும். எவ்வளவு செலவாங்கண்ணே? அதை அப்புறம் பார்த்துக்கலாம். வண்டியை விட்டுட்டு போங்க, நான் நீட்டா முடிச்சு கொடுத்துறேன். சரிண்ணே, உடனே முடிச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கே ஒரு நாள் ஆகும்பா. நாளைக்கு வந்து எடுத்துக்கிறீங்களா? நாளைக்கா? ஐ அம் சாரி, என்னால வண்டியெல்லாம் இங்க விட்டு போக முடியாது. எனக்கு உடனே வேணும். என்ன, கொஞ்சம் உடனே பார்த்து செஞ்சு முடிச்சு கொடுங்களேன். இல்லப்பா, மட்கார்டு பெயிண்டிங் பண்ணணும், அதுக்கே ஒரு நாள் ஆயிடும்.
ஒரு நாள் பொறுத்துக்கம்மா, சரி பண்ணி கொடுத்துறேன். முடியாதுங்க, எனக்கு இப்பவே வேணும். தம்பி, இது வேலைக்கு ஆகாது. உடனே வேணும்னா நீங்க வேற இடம் பாத்துக்கங்க. ஆனா அங்கேயும் ஒரு நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. இல்லண்ணே, நீங்க பண்ணதானே சரியா இருக்கும். நான் அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இத பாருங்க, நான் தெரியாதனமா உங்க வண்டியில இடிச்சிட்டேங்க. என்னோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணத்துக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கேன், ஏகப்பட்ட நெருக்கடியில வேற இருக்கேன். இதுல நான் உங்க வண்டி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா என் நிலைமை பேஜாராயிடுங்க. எனக்காக ஒரே ஒரு நாள் பொறுத்துக்குங்க, அவர் கண்டிப்பா வண்டியை சரி பண்ணி கொடுத்துருவாருங்க. ஏய், இவ்ளோ தூரம் கெஞ்சுறாருல, ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோயேன். ஹே, அதுலடி பிரச்சனை. சார் ஏற்கனவே வில்லங்கம், இதுல தெரிஞ்ச மெக்கானிக் வேற. மெக்கானிக்கும் இவர மாதிரியே இருந்து என் வண்டி ஒரேடியா போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க, சந்தேகப்படுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? ஒருவேளை உங்க வண்டிக்கு தப்பா ஏதாவது நடந்துருச்சுன்னா நான் என் தலையாவது அடகு வச்சு உங்களுக்கு புது வண்டி வாங்கி தந்துடுறேங்க. போதுமாங்க? நம்பி கொடுத்துட்டு போங்க. கொடுங்க. ஓகே, உங்களை நம்பி என் வண்டியை கொடுத்துட்டு போறேன். வண்டி நல்லபடியா திரும்ப வரல, அவ்வளவுதான். நம்புங்க, கொடுங்க. ஏய் ஏய், அவர் நிலைமை புரியாம ஏண்டி அவரை பாடாமட்டு? இந்தானே, அந்த பொண்ணு குறை சொல்லாத மாதிரி வண்டி ரெடி பண்ணி கொடுங்க. எங்க வண்டி இதே இடத்துல நாளை காலைல 10 மணிக்கு ரெடியா இருக்குமா? பணத்தை நான் செட்டில் பண்ணிக்கிறேன், நீங்க வந்து வண்டி எடுத்துட்டு போங்க. என்னங்க, ஆட்டோல போகிறதுக்கு காசு வேணுமா? சுபா, சரி விடு, எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கும்டா. நீ முதல்ல பரந்தாமன் சார் போய் பாரு, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சரிடா, நான் வரேன்டா. கிளம்பு. சார், என் ஃப்ரெண்டு வேலு தான் உங்களை பார்க்க சொன்னான். உங்க ட்ரஸ்ட் மூலமா எத்தனையோ பேருக்கு நீங்க படிப்புக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி என் தங்கச்சி படிப்புக்கும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் சார். தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. நாங்களும் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்க ட்ரஸ்ட்டுக்குன்னு சில பாலிசிஸ் இருக்கு. நாங்க வசதி குறைச்சலா இருக்கிறவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் உதவி பண்றது வழக்கம். சார், நாங்களும் எக்கனாமிக்கலா பின்தங்கி தான் சார் இருக்கோம். என் தங்கச்சியை டாக்டருக்கு படிக்க வைக்கணுங்கிறது என் ரொம்ப நாள் ஆசை சார், என் கனவும் கூட. நான் உங்களை தான் சார் நம்பி வந்திருக்கேன். நீங்க தான் சார் உதவி பண்ணணும். நான் தான் சொன்னேனே தம்பி, உங்க ஆசை நியாயமானது தான். உதவி கேட்டு வந்திருக்கீங்க, கண்டிப்பா பண்ணணும். ஆனா பாலிசி இடம் கொடுக்கலையே. சார், நிஜமாவே நாங்க கஷ்டத்துல தான் சார் இருக்கோம். என் தங்கச்சியை படிக்க வைக்கிற அளவுக்கு எங்க கிட்ட வசதி இல்லை சார். இப்ப அப்படி இருக்கலாம் தம்பி, ஆனா எப்பவுமே அப்படி இருக்காது. உங்களுக்குன்னு வீடு இருக்கு, நீங்க படிச்சிருக்கீங்க, நல்ல வேலைக்கும் போயிட்டு இருக்கீங்க. நாளைக்கே லோன் கிடைச்சா பிசினஸ் ஆரம்பிப்பீங்க, அது மூலமா லட்ச லட்சமா சம்பாதிப்பீங்க. சார், நானும் அதுக்காக தான் சார் போராடுறேன். ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கும்னு எனக்கு தெரியல சார். இப்ப இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும்பா. அப்ப நீங்க வசதியா இருப்பீங்க. அப்ப பார்த்து வசதியான ஆளுக்கு யாரு உதவி பண்ண கொடுத்தான்னு கேட்டா நாங்க என்ன சொல்றது? உங்களுக்கு உதவி பண்ண போய் எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். அதனாலதான்பா சொல்றேன். ப்ளீஸ், நீங்க மனசு வச்சா எங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ண முடியும். இல்ல தம்பி, நான் சொல்றத புரிஞ்சுக்குங்க. இங்க நான் மட்டும் இல்ல, என்ன சேர்த்து 7 பேர் ட்ரஸ்டீஸா இருக்காங்க. அவங்கள மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் சார். தம்பி, நீங்க என்ன கெஞ்சினாலும் என்னாலேயோ இல்ல இந்த ட்ரஸ்ட்னாலேயோ எந்த உதவியும் பண்ண முடியாது. என்ன தப்பா நினைக்க கூடாது. நம்பி வந்தீங்க, ஆனா என்னால உதவி பண்ண முடியல. சாரி ஃபார் தட். பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் சார். சொல்லுடா. அம்மா ரொம்ப நேரம் ஆச்சுன்னு கால் பண்ண சொல்லிருந்தாங்க. எங்க இருக்க நீ? நம்ம வேலு ஒருத்தரை பார்க்க சொன்னால, அவரை பார்த்துட்டு இப்பதான் வெளியே வரேன். அவர்கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாரு? அவர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். அவர் மத்த மெம்பர்ஸ் கிட்டயும் பேசிட்டு அதுக்கப்புறமா முடிவை சொல்றேன்னு சொல்லிருக்காரு. டெஃபினட்டா கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைச்சிருமா. நான் வீட்டுக்கு வரேன், நாம நேர்ல பேசலாம். சரி விடு, சீக்கிரம் வந்துரு. ஓகேமா.